Hi friends, welcome to Open channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது மீன் வறுவல் தான் பார்க்க போறோம். நான் பாறை மீன் எடுத்துர்க்கேன். கொஞ்சம் கூட மசாலா பிரியாம எப்படி மீன் வறுவல் பண்ணலாம்னு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீன் மசாலா பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்க்காதீங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் கொடுக்கும். ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. 4-5 பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. லெமன் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுலயே கரம் மசாலா சேர்க்குறேன். தேவையான தண்ணி இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கலைன்னாலும் பரவாயில்ல. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மீனில் இந்த மசாலாலாம் அப்ளை பண்ணிடலாம். இன்றைக்கி பாறை மீன் எடுத்திருக்கேன். முழு மீனாக எடுத்திருக்கேன். இதில் மசாலாலாம் அப்ளை பண்ணிடலாம். நல்லா அந்த கேப்ல எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் உள்ள மீனுக்குள்ளே இறங்கும். எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறி வந்துடும். எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரம் எடுத்து வச்சாச்சு. இப்போ மீன் பொரிச்சிடலாம். தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா 2 பக்கமும் முருகலாக பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட மசாலா பிரியாமல் அழகாக பொரித்து எடுத்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. குட்டீஸ்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரி ஒரு டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.